Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ நான் போட்டிருக்க காலர் நெக்லைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வித் அ பியூட்டிஃபுல் அந்த லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கு இல்லையா இந்த லேஸோடு வர இந்த காலர் நெக்லைன் ஆல்ரெடி இந்த கமீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கீழே லிங்க் கொடுக்குற லிங்க்கை பாருங்கள் ஸோ அதில் அந்த நெக்லைன் வந்து எப்படி வைக்கணுன்றதை கட் பண்ணணுன்றதை வீடியோ காட்டியிருக்கேன் ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக்லைனில் வந்து சென்டர்லேருந்து ஒரு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதில் ஒரு பிளாக்கெட் மாதிரி நான் கட் பண்ணுறேன் ஒரு சென்டராக கட் பண்ணி அதில் பிளாக்கெட் வைக்க போகிறோம் ஸோ சென்டரை நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பிளாக்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒரு 1 இன்ச் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சில் வந்து அந்த ராயஜை மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன் ஓகே ஸோ இதை நான் இன்னொரு வாட்டி மடிக்கும்போது பேலன்ஸ் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா துணி வந்து வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வச்சிட்ருக்கேன் அதுக்கு மேலே இந்த லேஸ் உங்களுக்கு என்ன விதமான லேஸ் வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அவுட்டர் லேயர் தெரியறதுக்கு பட் உங்களுக்கு லேஸ் வேண்டான்னா இந்த நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட் லைக் தட் வெறும் இந்த ஃபேப்ரிக் வச்சுருக்க இன்டர்ஃபேஸிங் வச்சுருந்தீங்கனாலே நல்ல ஒரு பிளாக்கெட் லுக்கில் அழகாக இருக்கும் பட் டு கம்பைன் வித் த அவுட்ஃபிட்டில் ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால டு கிவ் அ பிரேக் நான் ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு நெட் லேஸ் தான் நான் அப்ளை பண்ணுற ஒரு ஒயிட் கலர் நெட் காட்டன் லேஸ் ஸோ இப்போது இது 2 எட்ஜ்லேயும் இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது நான் சொன்ன பிளாக்கெட் வந்து உங்களுக்கு 2 இண்டிவிஜுவல் தேவைப்படுது ஒன்றில் வந்து நான் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒன்றில் லேஸ் அட்டாச் பண்ணலை ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 15 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டேன் அதே மாதிரி துணியோட நல்ல பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு நான் அட்டாச் பண்ணிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஃபேப்ரிக் வெளியே இருக்க மாதிரி வச்சு இப்படி ரெண்டுமே அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த கார்னரை ஆங்கிளாக இப்படி நல்லா ஸ்னிப் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா பிளாக்கெட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அந்த கார்னர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு டக்கின் பண்ணிவிடுங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பிளாக்கெட்டை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இது மேலே இப்படி கன்சீல் பண்ணிவிடுங்க இப்படி வச்சு மேலே ஃபர்ஸ்ட் ஒரு பின் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன பிறகு கீழே இருக்க ராயேஜை இப்படி மடித்து ஒரு வாட்டி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பிளாக்கெட் ரெடி ஆகிடும் ஸோ பிளாக்கெட்டோட எட்ஜில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதை ஸ்டிச் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேப்ரிக்கில் படாமல் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இந்த அந்த காலரோட பிளாக்கெட் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இதோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ கரெக்டாக அந்த 15 இன்ச்சில் வந்தபோது நான் இதை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஏரோ மார்க் மாதிரியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்க ஓப்பனிங் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க ஓகே ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த பிளாக்கெட்டை ராயஜஸ்லாம் உள்ளே தள்ளி இப்படி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் நல்லாயிருக்கும் ஸோ சேம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கும் நீங்கள் பண்ணிடலாம் ஓகே ஒன்ஸ் வந்து இந்த பிளாக்கெட் அட்டாச் பண்ணி முடித்த பிறகு இப்போ காலருக்கு வந்து இந்த நெக்லைனை மெஷர் பண்ண போகிறேன் ஸோ நெக்லைன் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கெட்ஸ் ரெண்டும் ஈவனாக இப்படி பிடிச்சிக்குங்க அதே மாதிரி பேக்கோட ஷோல்டர் வந்து ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு பேக்கோட நெக்கோட சென்டர் லைன் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ சுற்றளவு எடுக்கிறதுக்கு டேப் எடுத்து ரொம்ப டேப்பை இழுக்கக்கூடாது ஃபேப்ரிக்கை ஒரு லைட்டாக ஒரு புல் பண்ணி இதை நம்ம கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஒரு எண்டிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிடிச்சு ராயேஜை இப்படி வச்சு இந்த கம்ப்ளீட்டாக இந்த நெக்லைனோட மெஷர்மெண்ட் எடுத்தேன்னா எனக்கு 10 1/4 அதாவது 10.25 இன்ச் வருது கேன்வாஸ் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க பேஸ் ஒரு லைன் வரைஞ்சிருங்க 10 1/4 10.25 இன்ச் மைனஸ் ஒரு 2 இன்ச் பண்ணிக்கிறேன் 8 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக வரைஞ்சிட்றேன் வரைஞ்சிட்டு இந்த ஆன் ஃபோல்டில் வந்து 3 இன்ச்சஸ் நான் எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் டீப்பாக வரைகிற மாதிரி இந்த மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் கர்வில் வரைஞ்சிக்கிறேன் இந்த எடுத்திருக்க 3 இன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் நெக் லைன் இப்போது இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவான பகுதி 10.25 இன்ச் எங்கே போய் முடியுதோ அதை ஒரு மார்க் பண்ணிடுறேன்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கர்வ் பண்ணிகிட்டே போங்க. 10.25 எந்த இடத்துல கரெக்டாக முடியுதோ அது இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இதிலேருந்து 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா காலரோட அகலம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு காலர் அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை காலரோட அகலம் கொடுக்குறங்க. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்கலாம், 1.25 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து காலரோட வித்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது நல்லா இருக்காது. ஓகே, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை வந்து லைட்டாக எப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் யூ பின் எவ்ரிதிங் இன் பிளேஸ். காலர் வந்து கொஞ்சம் பின் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஃபேப்ரிக்கில் நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் சேம் கலர் நான் எடுத்திருக்கேன். டபுள் ஃபேப்ரிக், 2 ஃபேப்ரிக் துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை இப்படி நான் அயன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பென்சில் எடுத்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், நல்லா ஒட்டி எட்ஜில். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ எட்ஜில் தைக்க முடியுதோ தைங்க. ஆனால் காலர் மேலே துணி வந்து உங்கள் ஸ்ட்ரிச் லைன் வந்து ஏறாத மாதிரி பார்த்து அதை ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு ஒரு 1/4 இன்ச் விட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணணும். மேல் பகுதி நீங்கள் தைச்ச பகுதியை வந்து 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுறீங்க, கீழே டவுன் பார்ட்டை 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணிடுறோம். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த காலர் வந்து எந்த பீஸில் சீட் ஆகிருக்கோ அதை நான் மடித்து ஒரு தையல் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த காலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வஸ் வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அயன் பண்ண கேன்வஸ் ஃபேப்ரிக்கை எவ்வளோ தூரம் அந்த 1/4 இன்ச் விட்டு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், அந்த 1/2 இன்ச் வரைக்கும் மடித்து இதை மேலே ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்ட பிறகு இந்த காலரை திருப்பிடலாம். ஸோ நம்ம இப்போ காலர் பேண்ட் வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம நெக்லைனில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்து குட்டியாக நாச் அடிச்சுக்குங்க. ஸோ நான் என்னோடய பேக் கமீஸோட நாச்சோ என்னோடய காலர் பேக் நாச்சோ சென்டர் நாச்சோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணுங்க. பின் பண்ணிவிட்டு இருக்கிற ராயேஜஸ் எல்லாம் ஒன்றா அலைன் பண்ணி பின் பண்ணுங்கள். காலர் அந்த பிளாக்கெட் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், அந்த பிளாக்கெட் எண்ட் டு எண்ட் வச்சு அதையும் பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்கேயும் ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா காலர் வந்து ரொம்ப வைடாக போயிடும். ஓகே, ஸோ லைட்டாக அப்படியே வச்சு ஜென்டிலாக இதை வந்து நம்ம பின் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் காலர் தைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் காலர்லாம் தைச்சது இல்லைன்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் பின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கையிலையே வந்து ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் நீங்கள் தைக்கும்போது ஃபினிஷ் அழகாக இருக்கும். அட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து ஃபினிஷ் கரெக்டாக இருக்கணும். கரெக்டுங்களா? சும்மா தைக்கிறது வந்து விஷயம் கிடையாது. அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் வந்து அது சிரமம் பார்க்காம நம்ம ஸ்ட்ரிச் பண்ணும்போது அதோட அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சிடலாம். காலர்ஸ் எல்லாமே பார்க்க அழகாக தான் இருக்கும். அது அழகாக தைக்கணுன்னா இட் நீட்ஸ் டைம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தைச்சி முடித்த பிறகு அந்த கேன்வஸ் பார்ட்டை இங்கே இருக்க ராயேஜ் எல்லாம் உள்ளே தள்ளி அப்படியே வச்சு நம்ம பின் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எங்கேயுமே இழுக்கல. பார்த்திங்கன்னா காலர் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த டவுன் பார்ட்டில் இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா காலர் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதோட ஏலைன் கமீஸோட லிங்க் வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ அதில் தான் வந்து நெக்லைன் வித் நெக்லைன் டெப்த் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஒரு ஏலைன் கமீஸோ ஒரு ரவுண்ட் காலரும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.